ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2017 வெளிவந்திருந்த சஹாரான்னு ஒரு அற்புதமான அட்வென்ச்சர் ஃபேண்டசி கலந்த ஒரு மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஓப்பனிங்லேயே பாலைவனத்தை காட்டுறாங்க. அங்குள்ள இடம் முழுக்கவே மணல் புயலால சூழப்பட்டிருக்க தங்களோட ஒட்டகத்தை கூட்டிக்கிட்டு தொலைதூர பயணத்தை மேற்கொள்ற சில மனுஷங்க அதிகப்படியான மணல் புயலோட சீற்றத்தினால அங்கே ஒரு இடமா பார்த்து வெயிட் பண்றாங்க. புயல் நிக்கிட்டும் போலான்னு. அங்கதான் ஒரு பாம்பையும் தேலையும் காட்டுறாங்க. அந்த பாம்பு தான் கதையோட ஹீரோ அண்ட் அந்த தேல் தான் அவனோட நண்பன். வறட்சி நிறைஞ்ச பாலைவன பகுதின்றதுனால அவ்வளவு ஈஸியா இவங்களுக்கெல்லாம் உணவு கிடைச்சிடாது. அப்படி இருக்க இந்த மனுஷங்க புயல் ஓஞ்சதுக்கு அப்புறம் போலான்னு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்ததை இவங்க பாத்துறாங்க. அவங்க போக இருக்கிறது ஒரு லாங் ஜேர்னின்றதுனால அத்தனை நாளைக்கு தேவையான சாப்பாடுகளை விட எக்கச்சக்கமா வச்சிருந்திருக்காங்க. இதை கவனிச்ச நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருக்கிற உணவுல எதையாவது ஒண்ணு எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவன் நண்பனான தேல் கிட்ட சொல்றான். பதிலுக்கு அது சொல்லுது, ஐயோ வேணாம்பா, மனுஷங்களோட கையில மட்டும் தப்பு தவறி மாட்டிக்கிட்டோம், உரிச்சு உப்பு காரணம் போட்டுருவானுங்க, வம்பதுக்கு பசியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வேற இடத்த போய் பாத்துக்கலான்னு முடியாத நேருது. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லாம எல்லா விஷயத்துக்குமே தொட்டாந்து நீங்க கேட்ட பயப்படும். அப்படி ஒரு பயந்த சுபாவம். அப்பதான் ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் சொல்றதை மட்டும் நீ கேட்டா போதும். அந்த மனுஷங்க அசந்த நேரத்துல அவங்க கொண்டு போக இருக்கிற பையில உள்ள ஒரு தர்பூசணி எடுக்க முயற்சி பண்ணுது. சரியா அந்த நேரத்துல இவன் திருடின விஷயம் தூக்கிட்டு இருந்த ஒட்டகத்துக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு. உடனே அது என்ன பண்ணுது, அதோட ஓனர் கிட்ட அந்த தகவலை தெரிவிக்க முயற்சி பண்ணுது. எப்பா எல்லாம் எந்திரிக்கப்பா, சாப்பாட்டை பதம் பார்க்க பாம்பு ஒண்ணு வந்திருக்குன்னு சத்தம் போடுது. ஆனா அதுக்குள்ளேயே சாதுரியமா செயல்பட்ட நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா எதிர்பார்த்த மாதிரியே தர்பூசணியோட ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறான். சுத்தி முத்தி யாரும் இல்லாத இடம். இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர பசி. இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த தர்பூசணி எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாம யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்பதான் அவங்க இருக்கிற இடத்துக்கு இவன மாதிரியே நிறத்துல ஒரே மாதிரி இருக்கிற பாம்பு, ஆனா அவனை விட 2 மடங்கு பெருசு வந்து சொல்லுது, ஒழுங்கா 2 பேரும் அந்த பழத்தை என்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள இடத்த காலி பண்ணிடணும், இல்லனா உரு தெரியாம அழிச்சிருவேன்னு உத்தார் விட்டு மிரட்ட. ஃபர்ஸ்ட் அதை கேட்டதுமே ஹீரோட நண்பனுக்கு வயிற்று கலக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே பயந்து அதோட விஷயத்தை அது மேலே கொட்டிட்டு கொஞ்ச நேரத்துக்கு சுயநினைவே இல்லாம மயக்க நிலைக்கு போயிடுச்சு. ஆனா ஹீரோக்கு அந்த பாம்பை கண்டு துளி கூட பயம் இல்ல. இப்பதான் உயிரை கொடுத்து மனுஷங்க கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்தேன், அதுக்குள்ள நீ வந்து மிரட்டி கொண்டு போயிடலான்னு பாக்குறியா? உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாதுன்னு. பேச்சுல என்னமோ பெருசா தைரியம் இருந்தாலும் ஃபைட்ல நம்ம ஆள்கிட்ட வெயிட் இல்ல போல. அது இவனை விட பலத்திலையும் சைஸ்லயும் பெரிய பாம்பு. இவன் பேசி முடிக்கல, புடிச்சு பொலன்னு பொலந்து அவன் இருந்து தர்பூசணி அசால்ட்டா கொண்டு போயிடுச்சு. ஏன்டா இதை முதையே கொடுத்துருந்தா அந்த அடி மிச்சமா இருக்குமில்லன்னு தென் கட் பண்ணா ஹீரோவும் நமக்கு நடந்தது வெளியில சொன்னா வெக்க கேடுன்னு அடி வாங்கினது அவங்க கூட்டத்தில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவனும் அவன் இனத்தை சேர்ந்த எல்லா பாம்புகளும் தங்கி இருக்கிற காமனா ஒரு இடத்துக்கு அவனோட தேல் நண்பன் கிட்ட புலம்பிட்டே வரான். அப்பதான் வழியில அங்க ஒரு விஷயத்த கவனிக்கிறான். இவன் கிட்ட இருந்து அடிச்சு புடிக்கிட்டு போன அந்த தர்பூசணிய 4-5 பாம்புங்க ஒன்னா சேர்ந்து உடச்சு உறிஞ்சு தள்ளிட்டு இருக்குங்க. ஆனா அதுங்கல்ல ஹீரோவை அடிச்ச பாம்பு மட்டும் இல்ல. எங்கடா இருக்கும்னு எதிர்ச்சா திரும்ப பக்கத்திலே ஒரு பாறை மேல் இருக்கிறத கவனிச்சதும் ஐயோ மீண்டும் மீண்டுமா மறுபடியும் மாட்டினா பொழந்துருவானேன்னு இவங்கட்ல மட்டும் பற்றக்கூடாது, வாடா போய் ஒளிஞ்சுக்கலான்னு சட்னு யாரும் கவனிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் மறைச்சுக்கிறாங்க. ஆனா அந்த தர்பூசணியை சாப்பிட்டுட்டு இருந்த அந்த 4 பாம்புங்க மட்டும் ஹீரோவை கவனிச்சிருச்சுங்க. ஆல்ரெடி அதுங்களுக்கும் இவனோட வீக்னஸ் தெரிஞ்சு போச்சு போல. சுத்தி வளைச்சு கிண்டல் பண்ணி விஷத்தை கக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் அதுங்களோட பிடியிலிருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள ஹீரோக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் போதும் ஆயிடுது. அங்க இருந்து யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி ஒரு பாறையோட உச்சிக்கு வராங்க. அப்பதான் ஹீரோ ரொம்ப மன உளைச்சலோட ஒரு சில விஷயத்த அவனோட நண்பனான தேல் கிட்ட எடுத்து சொல்றான். நானுமே என்னோட இனத்தை சார்ந்த வறண்ட நிலத்துல வாழக்கூடிய ஒரு சாதாரண பாம்பு தான். அப்படி இருக்க என்ன மட்டுமே ஏன் என் கூட்டத்துல இருக்கிற பாம்புகளே என்ன அவாய்ட் பண்ணுதுங்க அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது, எனக்கான இடமும் சூழலும் இது கிடையாது. நான் ஒரு முறைக்கு பல முறை நல்லா யோசிச்சுதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சரியா அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆப்போசிட்ல எங்க பார்த்தாலும் பசுமையா செழிச்சு இருக்கிற ஒரு இடத்த காட்டி அங்க போய் தான் என்னோட புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்றான். இதை கேட்டதான் அவனோட நண்பன் தேல் சொன்னது, ஏன்டா ஏதோ மன உளைச்சல்ல பேசுறியான்னு பார்த்தா மறை கலந்து போயடா பேசுறேன். அவன் சொன்னதை கேட்டு அதுக்கே இப்ப பிரஷர் ஏறி போச்சு. ஏன்னா மனுஷங்க எப்படி வாழ்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி பாகுபாடுபட்டு பிரிக்கப்பட்டிருக்காங்களோ அதே போலதான் இந்த பாலைவனத்துல வாழ்ற ஊர்வனங்களுக்குமே. அப்படி இருக்க இந்த பாலைவனத்தோட ஹேபிடேட் 2 டிவைட் ஆயிருக்கு. ஒரு பக்கம் வளமும் செழிப்பு நிறைஞ்ச பசுமையான இடமாவும், மறுபக்கம் வறட்சி நிறைஞ்ச வறண்ட பாலைவன பகுதியாகும். 2 நிலப்பகுதிகளுக்கும் இடையில ஒரு பார்டர் லைன் மாதிரி இருக்கும். அங்க காலங்காலமா தனித்தனி சூழல்ல வாழக்கூடிய பாம்புங்க அதுங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிற இடத்தை விட்டு எக்காரணத்தை கொண்டும் பச்சை நிறத்துல இருக்கிற பாம்புங்க வறண்ட பாலைவன பகுதிக்கு வரக்கூடாதுன்னு, அதே போல ஹீரோ மாதிரி சாண்டல் கலர்ல இருக்கிற பாம்புங்க அந்த பசுமை நிறைஞ்ச புல்வெளிக்குள்ள போக கூடாதுன்னு மீறவே கூடாத சட்டம்னு ஒண்ணு அங்க இருக்கு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் அந்த இடத்துக்குள்ள போக ஆசைப்பட்டையான்னு ஹீரோ கிட்ட அவனோட நன்மை தேல் கேட்டுட்டு இருக்கும் போது அங்கதான் ஹீரோயினோட என்ட்ரி. அவளுமே ஒரு பாம்பு தான். இவன் எப்படி அவனோட இடம் பிடிக்காம வேற ஒரு இடத்துக்கு இடம் பெயரணும்னு நினைக்கிறானோ, பசுமை நிறைஞ்ச இடத்த சார்ந்த ஹீரோயின் அவளோட இடமே பிடிக்காம இவனோட இந்த வறண்ட பாலைவன பகுதியில வாழ்க்கையை தேடி பார்டர் லைனை தாண்டி வர முயற்சி பண்றா. இவன் சட்டத்தை மீறியுமே. அப்படி இருக்கு அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்த ஹீரோக்கு சின்னதா ஒரு ஹோப் வந்துருச்சு. அப்பாடா நம்மளும் அப்ப ஈஸியா
அதுக்குள்ள போயிடலாமேனு. ஆனா அங்கதான் செக்மேட்டு. பச்சை பசேல் இருக்கிற அந்த நிலப்பகுதிக்கு அதுல வாழ்ந்துட்டு இருக்கிற பாம்புகளுக்கு மட்டும்தான் சொந்தம் கிடையாது. அதை சார்ந்து வாழ்ற ஒரு பறவை இனத்துக்கு தான் அங்க முக்கியமான பங்கு. சட்டத்தை மீறி எந்த ஒரு பாம்பு அங்க செயல்பட்டாலும் இதுங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். உடனே ஸ்பாட்டுக்கு வந்து புடிச்சு கொண்டு போய் பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க. அப்படிதான் ஹீரோயின் வசமா மாட்டிக்கிட்டா. பார்டரை தாண்டி 2 அடி கூட எடுத்து வைக்கல, கபான்னு புடிச்சு கொண்டு போயிடுச்சு. அண்ட் தென் அந்த பறவை ஹீரோயினை அதோட அப்பா அம்மா கிட்டே கொண்டு வந்து விடுது. காரணம் அந்த பாம்புங்க தான் அந்த பசுமை நிறைஞ்ச பகுதிக்கும் சரி, அங்க உள்ள சட்டங்களை பாதுகாக்கிற பறவைகளுக்கும் சரி இன்சார்ஜ். அப்படி இருக்க அவங்களோட மகளான ஹீரோயினே விதியை மீறி வேற ஒரு இடத்துக்குள்ள போறவளுக்கு அப்படி என்ன பிரச்சனையை கண்டான்னு இந்த இடத்துலன்னு கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் அப்பதான் அவங்களுக்கு விஷயமே தெரியுது. சாப்பாட்டுக்கோ தங்கறதுக்கோ எந்த ஒரு குறையுமே இல்லாத ஒரு இடமா அது இருந்தாலும் அவளுக்கான சுதந்திரமான ஒரு இடமா அது இல்லைன்னு அழுத்தமா சொல்ல கேட்டு அவங்களுக்கும் ஒண்ணும் புரியல. என்னதான் நீ எங்க பொண்ணா இருந்தாலும் உன்னோட ஆசைக்காக அங்க சட்டத்தை மீற முடியாது, மாற்றவும் முடியாதுன்னு, இனிமே நம்ம இடத்த விட்டு தப்பிக்கிற முயற்சி இதோட விட்டுருன்னு செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்காம கடுமையா வான் பண்ணி மட்டும் விடுறாங்க. அதுவே அவளுக்கு பெரிய மன உளைச்சல் ஆயிடுது. அவளுக்கு கூட பிறந்த அண்ணன் ஒருத்தனும் இருக்கான். அவன் ஹீரோனோட கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட். போய் அந்த வறண்ட பாலைவன பகுதியில் வாழ்க்கை தேட போயிருக்க. அங்குள்ள பாம்புகளே சாப்பாடு இல்லாம செத்து தவிக்குதுங்க. அப்படி இருக்க நீ அந்த இடத்துல என்ன கண்டியோ அப்படி கண்டு வெளியேறியன்னு ஆல்ரெடி எரியர் நெருப்புல எண்ணெய் ஊத்துற கணக்கா புடிச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான். கரெக்டா அந்த சமயத்துல அண்ணகாரனோட அட்ராசிட்டி மேலும் அவளை மன உளைச்சல் ஆக்கிடுச்சு. அட கொடுமையை, நம்ம வாழ்க்கை இங்கேயே இதோட முடிஞ்சிருமான்னு சோகத்துல பக்கத்துல இருந்த சேத்துல வாழை விட்டு அதை வச்சு டிரா பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்து திடீர்னு அவளுக்கு ஒரு அருமையான யோசனை. நம்ம ஏன் இந்த சேத்தை முழுசா பூசிக்க கூடாதுன்னு இவன் நினைச்ச மாதிரி அந்த வறண்ட பாலைவன பகுதிக்குள்ள போகணும்னா இதுதான் ஒரே வழி. அப்படி இருக்க இவளோட யோசனை மட்டும் இப்படி இல்லாம மறுபக்கம் நம்ம ஹீரோவுமே இதே தான் பண்றான். இவங்களோட இடத்துக்குள்ள போகணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பச்சை கலரா இருக்கணும்ன்றதுனால குளத்துல இருந்த பாசியை உடம்பு முழுக்க பூசிக்கிறான். இதெல்லாம் வேணாடா, ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு, மாட்டிக்கிட்டோம்னா வச்சு செஞ்சிருவாங்கடான்னு ஹீரோவோட ஃப்ரெண்டா இருக்கிற அந்த தேல் சொல்லியுமே அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, இதுதான் ஒரே வழி, நான் பாத்துக்கிறேன்னு லைட்டா பயம் இருந்தாலும் போட்டிருக்க வேஷத்தோட புல்வெளிக்குள்ள போகிற என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டிக்காக இருந்த அந்த பறவையும் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த சந்தேகமும் இல்லாம அந்த இடத்த சேர்ந்த பாம்பு தான் உள்ள அனுப்பி விட்டுருது. அப்பதான் ஹீரோ முறையா ஒரு புது உலகத்தை பாக்குற மாதிரி அந்த இடத்த வியந்து பார்த்துட்டு போறான். பசுமையான புல்வெளிகளும் பறந்து விரிஞ்சிருக்கிற நீர்வீழ்ச்சிகளையும் பார்த்து மெய் செலுத்து போயிடுறான். ஆனா பாருங்க, அப்பயும் அவன் கூட இருக்கிற தேல் நண்பனுக்கு வானத்துல சும்மா ரவுண்ட் அடிச்சு பறந்துட்டு இருந்த பறவைகளை பார்த்துட்டு அதுங்க நம்மளை கண்டுபிடிச்சிருச்சு, அதனாலதான் நம்மளை தேடி வந்துட்டு இருக்குங்க பயத்துல பீதி அடிச்சுட்டு கண்ணாபின்னு அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அடையே அதுங்கெல்லாம் சும்மா சுத்திட்டு இருக்குங்கடா, நம்மளை தேடி இல்லடான்னு புது இடம் எங்கடா போய் தொலைஞ்சேன்னு அவனை தேடி போகும்போது இவனை மாதிரியே ஒரிஜினல் கலர்ல வேஷம் போட்டிருக்கிற ஹீரோனை சந்திக்கிறான். அது வரைக்கும் 2 பேருக்குமே தெரியாது மாறி மாறி வேஷம் போட்டிருக்கிற விஷயம். எப்படியும் அந்த நேரத்துல இருந்தா பாதுகாத்துட்டு இருந்த பறவைங்க கண்ணுல ஈஸியா அவ மாட்டிக்குவா. சோ அதுக்காகவே அதுங்களை கண்டதும் டக்குன்னு ஒளிஞ்சுக்கிட்டா. அண்ட் தென் ஹீரோவும் ஒருவேளை நம்மளையும் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு அவனும் சேர்ந்து ஒளிஞ்சுக்கிறான். அப்பதான் திடீர்னு ஒரு விவசாயி மண்வெட்டியோட வந்து இவங்களை போட்டு தள்ளி இருப்பான். ஜஸ்ட் மிஸ் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஒரு சேஃபான இடத்துக்கு வந்து சேர்ந்துடலான்னு பார்க்க அதுக்குள்ள நினைச்ச மாதிரி அந்த பறவைகளோட கண்ணில் ஹீரோயின் வசமா மாட்டிக்கிறா. அண்ட் தென் அதுங்க கிட்ட இருந்தும் தப்பிக்கிறதுக்காக வேற வழி இல்லாம 2 பேருமே ஒரு நீர்வீழ்ச்சியோட விளிம்பு கிட்ட வந்ததும் அட்லீஸ்ட் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகவாவது விழுந்துதான் ஆகணும்னு அந்த பறவைகளோட பிடியிலிருந்து தப்பிச்சுட்டு தான் நினைச்சு தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. ஆனா அதுதான் இல்ல, ஹீரோயினுக்கு நீச்சல் தெரிஞ்ச அளவுக்கு ஹீரோக்கு தெரியாது. சோ அவனால தண்ணிக்குள்ள மூச்சு பிடிக்க முடியாம தத்தளிச்சுட்டு மேலதான் வந்தான். இது எப்படி அந்த பறவைகளுக்கு தெரிஞ்சு மறுபடியும் துரத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்பதான் அந்த இக்கட்டான சூழ்நிலை சமாளிக்கிறதுக்காக ஹீரோயின் என்ன பண்றா, தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கிற ஹீரோக்கு மூச்சு கொடுத்து காப்பாத்துறா. அதே நேரத்துல மறைக்கிறதுக்காக 2 பேர் போட்டிருந்த விஷமும் வெளிவந்துருது. ஒன்ஸ் அந்த பறவை கிட்ட இருந்து தப்பிச்சு 2 பேரும் சேஃபான ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட நிஜ முகம் வெளியே வருது. ஹீரோயினுக்கு தான் ஹீரோவோட முகம் புதுசே தவிர அவன் தான் ஆல்ரெடி அவ தப்பிக்கிறத பாத்திருக்கான்ல. சோ அவகிட்ட கேஷுவலா பேசுறதுக்கு அதுவே ஒரு நல்ல டாபிக் அமைஞ்ச மாதிரி ஆயிடுது. பேச ஆரம்பிச்ச சில நிமிஷத்துல 2 பேருக்கு இடையில மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக ஒவ்வொருத்தரோட ஆசைகளை கனவுகளை பத்தி மாறி மாறி பரிமாறிக்கிறாங்க. அண்ட் தென் ஹீரோயின் சொல்றா, நான் எதிர்பார்த்த மாதிரி என் இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன், உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், சோ என்னோட பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு அங்க இருந்து அவ எடுத்து வச்ச சில ஸ்டெப்ஸ்ல திடீர்னு ஒரு மனுஷன் இடையில பூந்து குச்சை வச்சு லாக் பண்ணி அவன் பாட்டுக்கு கூடையில போட்டு கொண்டு போயிட்டான். ஆக்சுவலா ஒரு பாம்பாட்டி மகுடியை வச்சு பாம்புகள் மூலமா வித்த காட்டி பணம் சம்பாதிக்கிறவன். ஒன்ஸ் அவ பிடிப்பட்ட போன விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சதுமே அவளை காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணி பின்னாடியே போறான். ஆனா முடியாம போயிடுச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே மறுபடியும் எப்படியோ இவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்த அந்த பறவைங்க கொத்தா இவனை தூக்கி கொண்டு போயிடுச்சுங்க. அண்ட் தென் அதுங்களோட விசாரிக்கக்கூடிய காமனான ஒரு இடத்துல கொண்டு வந்து ஹீரோயினை என்னடா பண்ண, அப்படி எங்க ஏரியாக்குள்ள எப்பறம் நுழைஞ்சேன்னு அடிச்சு விசாரிக்கும் போது பதிலுக்கு அவன் சொன்ன வச்சது அதுங்க கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. சோ இனியும் அதுங்க கிட்ட பேசி பிரயோஜனம் சமயம் பார்த்து விசாரணை பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு ஹீரோனோட அண்ணன் வந்ததும் நம்ம தப்பிக்கிறதுன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி கோமாளி ஒருத்தன் வந்திருக்காண்டான்னு அவனை பிடிச்சி பொறியா வச்சு மிரட்டி எந்த ஒரு பறவை ஹீரோவை மிரட்டிச்சோ கடைசியில் அதே பறவையை ஹீரோனை காப்பாத்தி கொண்டு வரதுக்காக உதவி பண்ண சொல்லி கூட ஹீரோனோட அண்ணனை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோவும் அவனோட நண்பனான தேலும் அவங்களோட ரெஸ்கியூ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு பக்கம் ஹீரோனை பிடிச்சி அடைச்சு கொண்டு வந்துருக்கிற அந்த பாம்பாட்டியோட இடத்துல பார்வையாளர்களை கவர வைக்கிறதுக்காக அவன் பிடிச்சு கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற எக்கச்சக்கமான பாம்புகளையும் காட்டுறாங்க. அங்க உள்ள பாம்புகள்லயே ஒரு பெரிய பாம்பு
பாம்பு ஒண்ணுதான். புதுசா வர பாம்புகளுக்கும் சரி, ஆல்ரெடி இருக்கிற பழைய பாம்புகளுக்கும் சரி, அந்த பாம்பாட்டியோட மகுடிக்கு தகுந்த மாதிரி எப்படி டான்ஸ் ஆடணுன்ற வித்தை அது சொல்லி கொடுக்கும். தெரிஞ்சோ தெரியாமலையோ நீயும் அப்படி வந்து மாட்டிக்கிட்ட, சோ நாங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கிட்டேன்னா அவன் நம்மள எதுவும் பண்ணாம பத்திரமா பாத்துக்குவான். ஏதாவது தப்பிக்க சேட்டை ஏட்டைய பண்ணனா அசால்ட்டா கொண்டு போட்டு இடுப்புக்கு பெல்ட்டா மாத்திட்டு போயிருவான். சோ புரிஞ்சு நடந்துக்க வழிய பாருன்னு அங்குள்ள கஷ்ட நஷ்டங்களை விலாவரியா எடுத்து சொல்லிருச்சு. 2 நாளா நெடுந்தூர பயணத்தை மேற்கொண்ட நம்ம ஹீரோவோட டீமுக்கெல்லாம் ஒன்னும் ஆகல. ஆனா அவங்கள கேரி பண்ணி கொண்டு போற அந்த பறவைக்கு தான் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு போல. ஆளை விடுங்கடா சாமி, இதுக்கு மேல என்னால பறக்க முடியாதுன்னு பாலைவனத்தோட பாதியிலே பறக்க முடியாம கீழே வந்து விழுந்துருது. அப்புறம் அதை தட்டி பார்த்தும் தண்ணி கொடுத்தும் ஒன்னும் வேலைக்கு ஆகல. இனி வேற வழியே இல்ல, நடராஜா சர்வீஸ் தான். அங்கிருந்து அவங்களோட பயணம் நடைபயணமா தான் தொடருது. இது வரைக்குமே அந்த பறவைக்கு வழி தெரியுன்றதுனால அடிச்சு பிடிச்சி இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. ஆனா இப்ப ஹீரோவுக்கும் வழி தெரியாது, ஹீரோயினோட அண்ணனுக்கும் தெரியாது. ஒரு ஃப்ளோல குத்து மதிப்பா தான் தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது தான் அந்த ஹீரோனோட அண்ணங்காரன் என்ன சொல்றான், அவங்க போன எக்ஸாக்டான வழி இதுதான் என்னோட இன்டென்ஷன் சொல்லுது, சோ என்ன ஃபாலோ பண்ணி வாங்கன்னு கூட்டிட்டு போய் கடைசியில கொத்தா ஒரு குழிக்குள்ள மாட்டி விட்டுருச்சு. ஆடா முட்டா பயல, உன்னை நம்பி வந்தது நல்லா வசமா மாட்டி விட்டுட்டியா, இப்ப எப்படி இங்கிருந்து தப்பிக்கிறதுன்னு 2 நிமிஷம் திட்டி புலம்பிட்டு அதுல இருந்து அங்க இருந்த ஒரு சுரங்க வழியா ஹீரோ தான் அடுத்து டைரக்ஷன் பண்ணி கூட்டிட்டு போறான். ஆக்சுவலா அந்த பாம்பாட்டியோட தினசரி வேலையே என்னன்னா, டெசர்ட்டுக்கு டூரிஸ்டர் யாராவது வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி தான் வச்சிருக்கிற மகுடி மூலமா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற பாம்பை டான்ஸ் ஆட விடுவான். அது மூலமா அவனுக்கு கொஞ்சம் ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் அவனோட அன்றாட பொழப்பா போயிட்டு இருக்கு. இதை கவனிச்ச ஹீரோயின் என்ன பண்றா, அந்த பாப்பாட்டியோட கவனம் பார்வையாளர்கள் மேலதானே இருக்குன்னு அந்த கேப்ல எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சிடலான்னு முயற்சி பண்றா. ஆனா அதுக்குள்ள தெரிஞ்சோ தெரியாமையும் அந்த பாம்பாட்டி மத்த பாம்புகளை கண்ட்ரோல் பண்றதுக்காக தன்னோட மகுடியை வச்சு வாசிக்க ஆரம்பிச்சதுமே அதை கேட்ட செகண்ட்ல தற்செயலா ஹீரோயின் ஈர்க்கப்படுறா. அந்த இசைக்கு மயங்கினதுனால தப்பிக்க நினைச்சவ அவளே மறுபடியும் கூட்டுக்கு வந்து வட்டத்துல மத்த பாம்புகளோட சேர்ந்து போட்டி போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறா. அவளோட எக்ஸ்ட்ராடினரியான டான்சிங் மூவை பார்த்து மத்த பாம்புகளே வியந்து போயிடுச்சுங்க. அண்ட் ஈவன் கூட சேர்ந்து ஆடின பாம்புக்குமே கொஞ்சம் ஈகோ ஆயிடுது. அண்ட் அதே சமயத்துல தடுமாறி ஒரு வழியா உதவிக்காக ஒரு இடத்துக்குள்ள வந்து சேர்றாங்க. அங்க இருந்த சில வினோதமான வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய பூச்சிங்க தான் வழி மாறி வந்த இவங்களுக்கு வழியை சொல்லுதுங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நினைச்சுங்களோ மொத்தமா சேர்ந்து இவங்களை முடிச்சு கட்டவும் பாக்குதுங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு வழியா ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிடறான். தென் சேஃபா எல்லாரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சதும் அந்த பூச்சிங்க சொன்ன திசையை ஃபாலோ பண்ணி போனதுல மனுஷங்களும் ஒட்டகங்களும் போனதுக்கான தடை அவங்களுக்கு தெரிய வருது. ஏற்கனவே பல நாள் பயணத்துல பசி பட்னியோட தான் அவங்களோட பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்க மேலும் அவங்களோட பயணம் வறண்ட பாலைவன பகுதியிலே தொடர ஹீரோவும் அவனோட தேல் நண்பனும் அதே சீதோசன நிலையில வாழ்ந்தவங்கன்றதுனால அவங்க ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவன் ஹீரோனோட அண்ணங்காரன் தான் பச்சை பாம்பு இல்லையா, வாழ்ந்திருந்த இடமும் செழிப்பான பகுதின்றதுனால பல்ல காட்டுற வயல்ல பாதி தூரம் கூட ஹீரோ கூட டஃப் கொடுக்க முடியல. காரணம் அவங்களோட அந்த 2 நாள் பயணமுமே ரொம்ப கடினமா தான் இருந்தது. நாள் போக போக ஹீரோயினுக்கும் தப்பிக்க முடியுன்ற நம்பிக்கையே போக ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னோட பழக்கத்தை மாத்திக்க ஆரம்பிச்சிட்டா. மத்த பாம்புகளோட சேர்ந்து இவளோட டான்ஸ் ஆட ட்ரைனிங் எடுக்கிறதும் அவங்கள விட பெஸ்டா பண்ணுன்ற மோட்டிவும் வர ஆரம்பிச்சிருச்சு. தென் அந்த பக்கம் உயிர் போற நிலைமையில தாகத்துல தத்தளிச்சிட்டு இருக்கிற ஹீரோயினோட அண்ணங்காரனுக்கு தூரத்துல இருந்து நம்பிக்கை தர விதமா 2 டூரிஸ்டருங்க அந்த பாலைவனத்துல கார்ல போறது கவனிக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன விட்டீங்கன்னா நான் செத்துருவேன், எப்படியாவது அந்த கார்ல ஏறி போயிடலான்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட பயணம் அந்த கார்ல தான் தொடர ஆரம்பிக்குது. காரணம் அந்த கார்ல டிராவல் பண்ற மனுஷங்களுமே அந்த பாம்பாட்டியோட பாம்பு நடனத்தை பாக்குறதுக்காக தான் போறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு மூலையில ஏறி மறைஞ்சுக்கிட்டு தான் போனாங்க. ஆனா மறுபடியும் அதே பாம்பு பண்ண சேட்டையில இவங்க உள்ள இருக்கிறது அந்த மனுஷங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மத்த விலங்குகள் இருந்தா கூட பாவனும் மடியில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா பாம்பை பார்த்தா சும்மா விடுவாங்களா, முடிச்சு கார்ல இருந்து தூக்கி எறிஞ்சிடறாங்க. ஹீரோக்கு செம காண்ட் ஆயிடுது. ஏடா உனக்கு பிரச்சனைன்னு தான் அந்த கார்ல ஏறணும், கடைசியில நீயே பிரச்சனை பண்ணிக்கிட்டியா, எனக்கு ஒரு பாதிப்பும் இல்ல, நீ பண்ண வேலைக்கு நீயே கஷ்டப்பட போறேன். இடையில சின்ன சின்ன சண்டை மனஸ்தாபங்களோட அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருது. அப்புறம் அங்க இருந்து நம்பிக்கையே இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும் போதுதான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, தூரத்துல பச்சை பசேர்னு ஒரு இடம், அங்க ஒரு குளம் முழுக்க தண்ணி. கடவுள் இருக்கிறது உண்மைதான்ப்பா, அப்படி இல்லைன்னா நமக்கு கண்ணில் தண்ணியை காட்டியிருப்பாரா அப்படின்னு வேக வேகமா வந்து அவங்களோட பல நாள் பட்னியையும் பசியையும் அந்த குட்டி குளத்துல இருந்த தண்ணியை குடிச்சு தீர்த்துக்கிறாங்க. அண்ட் அதுங்களோட உடம்பையும் மனசையும் அடுத்த பயணத்துக்கு தயார்படுத்திக்கிச்சிங்க. அங்க கட் பண்ணா அந்த பாம்பாட்டி புதுசா வந்திருக்கிற ஹீரோயினுக்கும் ஏற்கனவே ட்ரெயின்ட் ஆகி நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பாம்புக்கும் போட்டி ஒன்று வைக்கிறான். அதுல ஆரம்பத்துல இப்படிதான் ஆடணும்னு தெரியாமையே நல்லா ஆடினவ, ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே அதுக்குன்னு நல்லா பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டதுனால ஆப்போசிட்ல போட்டி போட்ட அந்த பாம்பை ஈஸியா டான்ஸ்ல தோக்கடிச்சிட்டா. அப்புறம் அந்த ஆளு தோத்து போனதுக்காக அந்த பாம்பை பெல்ட் செய்யறதுக்காக கொண்டு தூக்கிட்டு போயிட்டான். அண்ட் அந்த பக்கம் ஹீரோவோட டீமும் ஃபைனலா மனுஷங்க ஹீரோயின் அடைச்சு வச்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. சரியான சமயத்துல ஆள் இல்லாத நேரமா பார்த்து கண்ணாடி பெட்டியில அடைச்சு வச்சிருந்த அத்தனை பாம்புகளை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சு போக பார்க்க அதுக்குள்ள சத்தம் கேட்டு அந்த பாம்பாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. கரெக்டா அந்த சமயத்துல மறுபடியும் பாலைவனத்துல மிகப்பெரிய மணல் புயல் ஆரம்பிச்சிருது. ஹீரோவுக்கும் அவனோட டீமுக்கும் ஹீரோனை காப்பாத்தி அந்த இடத்த விட்டு கொண்டு போறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்கா இருக்கு. அந்த பாம்பாட்டி வேற அவனோட மகுடியை வச்சு மறுபடியும் மயக்கி அதுல கண்ட்ரோல் கொண்டு வர பாக்குறான். ஆனா அதை முன்கூட்டியே தெரிஞ்சதுனால அதுக்கு இவங்க இடம் கொடுக்கல, அந்த மகுடியை உடைச்சு போட்டுறாங்க. அப்புறம் பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஹீரோவோட நண்பனா இருக்கிற தேல் மூலமா அந்த பாம்பாட்டியை கொண்டு எல்லாரும் சேஃபா தப்பிக்கிறாங்க. இதனால இதுக்கு முன்னாடி அடைக்கப்பட்டு இருந்த எல்லா பாம்புகளுமே சேஃபா ரிலீஸ் ஆயிடுதுங்க.
அண்ட் தென் ஃபைனலாக மறுபடியும் எல்லாரும் அவங்களோட பழைய இடத்துக்கே போகிற மாதிரி காட்டி படத்தை முடிக்கிறாங்க. இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பபாய், டோன்ட் forget to subscribe channel was on voice over. See guys.